சொல்வதை உறக்கம் சொல்லும் நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எம் சசிகுமார் நம்ம இடத்துல வந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு குறிப்பா மக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி கட்சின்னு ஒரு முத்திரை எழுதுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் ஒரு பாதி கட்சி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு உறுப்பினராக? எங்களுடைய எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கொள்கை முழக்கத்தோடு கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே அரசியலிலே பயணித்துக் கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பாதையை ஒரு 10 வருடமாக தேர்தல் பாதை புறக்கணித்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலிலே அதிகாரம் பெற்றால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு வந்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே படிப்படியாக உயர்ந்து இன்றைய காலகட்டத்திலே சட்டமன்ற தேர்தல்களும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி அனைத்து சமூக நிலை மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே இப்போது நாங்கள் இருக்கின்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 2 சட்டமன்ற உறுப்பினர், ஒருவர் வன்னியத்தை சார்ந்த அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களும் இஸ்லாமியரை சேர்ந்த அண்ணன் ஷா நவாசரும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதுல 4 மதத்தை சார்ந்த எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவராகவும், அண்ணன் பனியூர் பாபு அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராகவும், ஷா நவாஸ் அவர்கள் இஸ்லாமியரை சார்ந்தவராகவும், அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள். இதுல எங்க இருக்கு உங்களுக்கு சாதி? இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியா வெளிவர மாட்டாங்கன்னு ஒரு சில கட்சிகள்ல வந்து கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டு வர்றாங்க. இது திமுக 2026 வெளிவருமா இல்ல கூட்டணி தொடருங்களா? விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை எதிர்த்ததாகவும் சாதி ஒழிப்பாகவும் இருக்கின்ற எங்கள் கட்சி பாரதிய ஜனதாவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணியிலே தொடர்ந்து நாங்கள் செயல்பட மாட்டோம் அல்லது தொடரும் அங்கு போய் சேர மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்க இருக்கிறோம். எப்பவுமே திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியாக எங்களோட நீண்ட நெடிய காலமாக பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்குவதிலே எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் பாசிசத்திற்கு எதிரான மாநிலங்களினுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து கடந்த நாடாளுமன்றத்திலே இந்திய கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு கொள்கை கூட்டணியாக திமுக இருப்பதால் அனைத்து விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காலத்தினால் அந்த கூட்டணி தொடர்கிறது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற